இலங்கையின் சமகால அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை உற்று நோக்கும் போது மலையக தமிழ் பெண்ணான அம்பிகா சாமுவேலின் பாராளுமன்ற வருகையும் அதனை எதிர்கொண்டு மேட்டுக்குடி பிரபுத்துவ அரசியல் வட்டாரங்களிலிருந்து எழுந்து வரும் விமர்சனங்களும் இந்த நாட்டின் ஆழமான சமூக யதார்த்தங்களை வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. பதுளை மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட அம்பிகா சாமுவேல் இலங்கை பாராளுமன்றத்தில் பதுளை மாவட்டத்தில் இருந்து தெரிவான முதலாவது மலையக தமிழ் பெண்மணி என்ற வரலாற்று பெருமையை பெற்றுள்ளார். இது தனிநபர் வெற்றியை தாண்டி நீண்ட காலமாக ஓரங்கட்டப்பட்ட ஒரு சமூகத்தின் அரசியல் முன்னேற்றத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்பட வேண்டும். தனது சமூகத்தின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான பாடசாலை சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் முயற்சிகளில் அம்பிகா ஈடுபட்ட போது அதனை இருணிகா பிரேமச்சந்திர போன்ற பாரம்பரிய அரசியல் வட்டாரங்களை சேர்ந்தவர்கள் ஏளனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தியமை வெறும் கருத்து வேறுபாடாக கருத முடியாது. ஒரு மலையக தமிழ் பெண் தனது மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை அதிகார மையத்தில் முன்வைக்க முயலும் போது அதனை இழிவுபடுத்துவது இலங்கை அரசியல் கலாசாரத்தில் நீண்ட காலமாக வேரூன்றியிருக்கும் இன வர்க்க மற்றும் மேலாதிக்க மனப்பான்மையின் வெளிப்பாடாகவே பார்க்கப்பட வேண்டும். மலையக மக்கள் இந்த நாட்டில் குடியேறி 200 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் சுதந்திர இலங்கையின் கடந்த 7 தசாப்தங்களுக்கும் மேலான காலப்பகுதியில் அவர்களின் அடிப்படை உரிமைகள் திட்டமிட்ட வகையில் மறுக்கப்பட்டன. 1948 ஆண்டு DS சேனநாயக்க தலைமையிலான ஆட்சியால் குடியுரிமை பறிக்கப்பட்டதிலிருந்து தொடங்கி அவர்கள் பெரும்பாலும் அரசியல் கட்சிகளின் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டனர். அவர்களது கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு மற்றும் சமூக முன்னேற்றம் போன்ற அடிப்படை பிரச்சனைகள் போதிய அக்கறையின்றி புறக்கணிக்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த சமூகத்தின் மத்தியிலிருந்து அம்பிகா சாமுவேல் போன்றவர்கள் அதிகார மையங்களுக்குள் நுழைவது பல தசாப்தங்களாக அதிகாரத்தை அனுபவித்து வந்த பிரபுத்துவ அரசியல் வர்க்கத்திற்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவது இயல்பான ஒன்றாகும். தலைமுறையாக வாரிசு அரசியலில் திளைத்தவர்களுக்கு தோட்ட தொழிலாளியின் மகள் பாராளுமன்றத்தில் சரிசமமாக அமர்வதையும் மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக முன்வைப்பதையும் ஏற்றுக்கொள்வது கடினமாக தோன்றுகிறது. பிரித்து ஆளும் அரசியல் சூழ்ச்சிகள் மக்களின் விழிப்புணர்வின் முன்னால் படிப்படியாக பலவீனமடைந்து வருவதற்கான சான்றாகவும் இதனை பார்க்கலாம். இந்த மாற்றத்தின் பிரதிபலிப்பை அரசியலில் மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையிலும் காண முடிகிறது. இந்திய A அணிக்கு எதிராக இலங்கை A அணி பெற்ற வெற்றி வெறும் விளையாட்டு சாதனையாக மட்டுப்படுத்தப்பட முடியாது. அந்த வெற்றியில் ஷிராஸ், வியாஸ்கான் மற்றும் மாதுளன் ஆகியோரின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. நாட்டின் வெவ்வேறு சமூகங்களையும் பின்தங்கிய மற்றும் தொலைதூர பிரதேசங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த வீரர்கள் திறமைக்கும் அர்ப்பணிப்பிற்கும் பிறப்பு, பிரதேசம் அல்லது சமூக பின்னணி தடையாக இருக்க முடியாது என்பதை நிரூபித்தனர். குறிப்பாக சூப்பர் ஓவரில் குகதாஸ் மாதுளன் பந்து வீசி இந்திய அணியின் இளம் அதிரடி வீரரான வைபவ் சூரியவன்ஷியை எதிர்கொண்டு வெற்றியை உறுதிப்படுத்திய தருணம் புதிய இலங்கையின் கூட்டு முயற்சி, தன்னம்பிக்கை மற்றும் உள்ளடக்கிய தேசிய அடையாளத்தின் குறியீடாக அமைந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைக்கும் எதிர்பார்ப்பும் இதுவே. இனம், மதம், மொழி, பிரதேசம் ஆகிய வேறுபாடுகளை கடந்து அனைத்து சமூகங்களிலிருந்தும் திறமையானவர்களை ஒன்றிணைத்து ஒரு புதிய தேசிய அணியை உருவாக்க வேண்டும் என்பதே அதன் சாரமாகும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் சாதாரண மக்களின் அடிப்படை தேவைகளை புரிந்து கொள்ள தவறும் போது மாற்றத்தை எதிர்கொள்ளும் வசைப்பாடல்களும் இழிவுபடுத்தல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் மக்களின் வாழ்வியலை மையமாக கொண்ட அரசியலே இறுதியில் நிலைத்திருக்கும். மைக்ரோபோன்களும் மரபுரிமை செல்வாக்கும் மட்டுமே எஞ்சியுள்ள பழைய அரசியல் வர்க்கத்திற்கு காலமே பதில் சொல்லும். இதனால் தான் திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா
செய்தொழில் வேற்றுமையான் என்று காலத்தை வென்ற உண்மையை முன்வைத்தார். பிறப்பால் அனைவரும் சமமானவர்கள். ஒருவரின் உயர்வும் தாழ்வும் அவர் செய்யும் செயல்களாலேயே தீர்மானிக்கப்படுகின்றன. மலேக தோட்ட தொழிலாளியின் மகளாக பிறந்த அம்பிகா சாமுவேல் தனது சமூகத்தின் அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் செயல் அவரை உயர்வாக்குகிறது. அதேவேளை வாரிசு அரசியலின் பாதுகாப்பில் நின்று மற்றவர்களின் முயற்சிகளை ஏளனப்படுத்தும் மனப்பான்மை அதன் சொந்த சிறுமையையே வெளிப்படுத்துகிறது. கிரிக்கெட் களத்தில் ஷிராஸ், வியாஸ்காந்த், மாதுலன் போன்ற வீரர்கள் தங்களது திறமையாலும் உழைப்பாலும் நாட்டை உயர்த்தியது போலவே அரசியல் களத்திலும் உழைக்கும் மக்களின் பிரதிநிதிகளை புதிய இலங்கையை உருவாக்குவார்கள். பிறப்பு அல்ல, செயல்தான் மனிதனை பெருமைப்படுத்தும் என்ற திருக்குறளின் நிலையான நீதியை இன்றைய இலங்கை மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைவூட்டுகிறது.